டெல்லியிலிருந்து சென்னை திரும்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மேல் விவரங்கள். 2 நாள் பயணமாக சென்னையிலிருந்து டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் விஜய் தற்பொழுது டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து அவரது இல்லத்திற்கு நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு புறப்பட இருக்கிறார். குறிப்பாக நேற்று காலை சென்னையிலிருந்து நேற்று காலை 10 மணிக்கு டெல்லி புறப்பட்டிருந்த முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருந்தார். நாளை மாலை 4:30 மணி அளவில் பிரதமர், அதே போல நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், அதே போல மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர்களை சந்தித்த பிறகாக தற்பொழுது அங்கிருந்து டெல்லியிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது அவரது இல்லத்திற்கு புறப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பிரதமரை சந்தித்த போது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பங்களிப்பு, அதே போல ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி, மெட்ரோ திட்டம் உள்ளிட்டவை தொடர்பாக கடிதம் மூலமாகவும் அதே போல நேரில் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் டெல்லியிலிருந்து சென்னை வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தற்பொழுது விமான நிலையத்தில் இருந்து அவர் இல்லத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்க்க இருக்கிறோம். அதற்காக விமான நிலையத்திற்கு வெளியே காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திற்கு எதிரே பொதுமக்களும் அதே போல தாவேகா தொண்டர்களும் இங்கு சூழ்ந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் விஜய் பார்ப்பதற்காக. இதனால்தான் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் வருவதற்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பாதை ஒரு வழி பாதையாக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்களுக்கு இடையே ஆம்புலன்ஸ் தற்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் வெளியே வருவதற்காக அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் ஆம்புலன்ஸ் தற்பொழுது வடிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் வாகனம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்கு பிறகாக ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தற்பொழுது முதலமைச்சர் விஜயின் வாகனம் வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கான்வாய் வாகனம் மூலமாக முதலமைச்சர் விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து தனது இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார். செலினா, டெல்லி சென்று வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் மேற்கொண்ட பயணம் குறித்தும் பிரதமருடனான சந்திப்பு குறித்தும் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது ஒவ்வொரு முறையும் இதற்கு முன்பும் கூட முதலமைச்சராக இருந்தவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டு வந்தால் பிரதமரை சந்தித்திருந்தால் செய்தியாளர்களை சந்தித்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, அந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் சந்தித்தார்கள் என்பது தொடர்பாக விளக்கமாக செய்தியாளர் சந்திப்பு என்பது தமிழ்நாடு அரசின் சார்பிலேயே தயார் செய்யப்படும். ஆனால் இந்த முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தாவேகா தலைவர் முதலமைச்சருமான விஜய் பிரதமரை சந்தித்து சென்னை திரும்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. வெளியேயே விமான நிலையத்திற்கு உள்ளே கூட அனுமதி இல்லை. தற்பொழுது வெளியே தான் விமான நிலையத்திற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்காமல் தனது நீலாங்கரை இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக என்னென்ன திட்டங்களுக்காக வலியுறுத்தப்பட்டது, அதே போல நிதி பங்களிப்பு வழங்குவது குறிப்பாகவும் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக பிரதமரிடம், அதே போல உள்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களிடம் என்னென்ன கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பங்களிப்பு தொடர்பாகவும் பேசப்பட்டதா என்பது தொடர்பாகவும் செய்தி குறிப்பின் வாயிலாகவே தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பு என்பது இல்லை. இங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்பட்டார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.